வணக்கம். ஆதேஷ் ஆன்மீக நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசி பலன் பார்ப்போமாக. சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. பூர நட்சத்திரம் காலை 8:46 மணி வரை, பின்பு உத்திர நட்சத்திரம். திதி காலை சதுர்தசி 11:44 வரை, பின்பு பௌர்ணமி. யோகம் கண்டயோகம். கரணம் வணிசை கரணம் 11:16 வரை, பின்பு பத்திரை கரணம். சந்திராஷ்டம ராசி கும்பராசி. காலை 11 மணிக்கு பின்பு கும்பராசிக்கு சந்திராஷ்டமம், அது வரைக்கும் மகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலைகள் பார்ப்போமாக. மேஷத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, மகரத்தில் கும்பத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி, மீனத்தில் சூரியன் புதன் ராகு. மேலும் 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போமாக. மேஷராசி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சியான தினம். குழந்தைகள் கல்விக்காக எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள், அவர்கள் எதிர்கால கல்வி, குழந்தைகளுக்காக பரீட்சைகள் மேலோங்க செய்வது, இந்த மாதிரி குழந்தைகளுக்காக தாங்கள் எடுக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள் சற்று குழப்பங்களாக இருந்தாலும் நிறைவாக ஒரு நல்ல நிலைமையிலே அந்த எதிர்கால திட்டங்கள் முடியும். சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் இந்த திட்டத்திலே. எவ்வாறு படிக்க வைப்பது, எப்படி படிக்க வைப்பது, எந்த துறையிலே சார்ந்து படிக்க வைப்பது அப்படின்னு சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் நிறைவாக நல்ல ஒரு முடிவுக்கு அந்த விஷயம் வரும். மேலும் உடல் சோர்வு, மனசோர்வு ஏற்படும். மேலும் இந்த தினத்திலே விநாயகர் வழிபாடு மிகவும் சிறந்ததாக மேஷராசிக்காரர்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான தினம். வீடு, மனை, குடும்பம் மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்களை பற்றி தாங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எதிர்கால சிந்தனைகள், குழந்தைகள் கல்விகளும், வீட்டு உபயோகப் பொருட்கள், வீடு சார்ந்த விஷயங்களிலே தாங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் இந்த நாளில் அதிக வருமானம் நண்பர்கள் மூலியமாகவும் தாங்கள் மூத்த சகோதரர்கள் மூலியமாகவும் நிறைய லாபம் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப்பெறும். அயல்நாட்டு பண பரிவர்த்தனைகளுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த அளவு பணம் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் இந்த நாளிலே மகாலட்சுமி வழிபாடு மிகவும் சிறந்ததாகும். மகாலட்சுமிக்கு தீப வழிபாடு செய்வது மிகவும் உத்தமமான தினம். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரையில் தொழில், உத்தியோகம், வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய உத்தியோகம், அவர்களுக்கெல்லாம் சற்று அலைச்சல் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்து எடுக்கக்கூடிய புதியதாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் எடுக்கக்கூடிய புதிய சிந்தனைகள், புதியதாக யோசனைகள், தொழிலிலே புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் குழந்தைகள் கல்வி, வீடு, மனை சார்ந்த விஷயங்கள், புதுசாக வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றுதல், இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் இந்த நாளிலே மனம் சார்ந்த விஷயம், மனம் அமைதி பெறுவதற்காகவும் உடல் அமைதி பெறுவதற்காகவும் விநாயகர் வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததான நாளாக அமையும். கடகராசி. கடகராசியை பொறுத்தவரை உடல் சோர்வு, மனசோர்வு, சிந்தனை மாறுபட்ட தினமாக அமையப்பெறும். இன்றைய தினத்திலே நீங்கள் யோசிக்கக்கூடிய சிந்தனைகள், நீங்கள் எண்ணம் ஒன்று செயலொன்றாக இருக்காது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு விஷயம், அது மாறுபட்டு நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் இந்த தினத்திலே நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சேரும். பணம், தொழில் சார்ந்த விஷயங்களிலே பணம் வருவதற்கான நிறைய சாத்தியக்கூறு உள்ளது. பணம் சார்ந்து தொழில் செய்வோருக்கு நல்ல லாபகரமான நாளாக இந்த நாள் அமையப்பெறும். இந்த நாளிலே நாகர் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததாக கடகராசிக்கு அமையப்பெறும். சிம்மராசியை பொறுத்தவரையும் தேவையில்லாத விரயங்கள் நடக்கக்கூடிய நாள், அதிகமாக விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். உடல் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, உள்ளம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் நிறைய விரயங்கள் ஆகக்கூடிய நாள். அதனால் விரயங்களை கட்டுப்படுத்தி சுப விரயங்களாக மாற்றுவதற்கான வழிகளை தேடுவது நல்லது.
மேலும் இந்த தினத்திலே புதியதான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். கணவன் மனைவி ஒற்றுமையினாலே ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய புதுவிதமான முயற்சிகள் அனைத்தும் நல்ல லாபகரமான நாளாக மாறுவதற்கு அமையும். மேலும் இந்த தினத்திலே சிவ வழிபாடு சிறந்ததாக நாளாக அமையும். சிவனுக்கு தீபம் ஏற்றுதல், சிவனை ஆராதனை செய்தல், சிவனுக்கு அர்ச்சனை செய்தல் போன்ற விஷயங்கள் நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக மாறப்பெறும். கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் லாபகரமாகவும் தினமாக அமையப்பெறும். வெளிநாடு, அயல்நாட்டு மேற்கல்வி, அயல்நாட்டில் இருந்து வரக்கூடிய பணங்கள், மூத்த சகோதரர்கள் இவர்கள் மூலியமாக நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் இன்றைய தினத்திலே ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருக்கக்கூடிய பணங்கள், தாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வீடு, மனை, வாகனம் இந்த மாதிரியான புதிய முயற்சிகளிலே ஸ்தாபனம் செய்யக்கூடிய புதுவிதமான பணம் பரிமாற்றம், பண பரிவர்த்தனை, புதியதான லாபம் வரக்கூடிய தொலைநோக்கு சிந்தனை, இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கக்கூடிய அனைத்து விஷயமும் வெற்றி பெறமாமல் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் குழந்தைகள் கல்வியிலே மேலோங்குவார்கள். குழந்தை கல்வி பரீட்சை புத்தியிலே மேலோங்குவார்கள். இந்த நாளிலே விநாயகர் வழிபாடு மிகவும் சிறந்த நாளாக அமையப்பெறும். துளாராசியை பொறுத்தவரையும் வீட்டிற்கு புது சாதனங்கள் வாங்குதல், வீட்டிலே இருக்கக்கூடிய உபகரண பொருட்கள், புது சாதனங்கள் வாங்கல், கணவன் மனைவி சேர்ந்து வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான உபயோக பொருட்கள்லாம் வாங்கி சேர்ப்பது, குழந்தைகள் உயர்கல்வி, அயல்நாட்டு கல்வி, மேல்நிலை கல்வி இந்த மாதிரியான உயர்கல்வி செல்வதற்கு தகுந்த கல்வியை செல்கிறார்களா, அதற்கு எவ்வாறு பணம் செலவிட வேண்டும், அதற்கு எவ்வாறு அவர்களுக்கு வழியை தீட்ட வேண்டும் என்பதற்கான புதுவிதமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் சார்ந்து தாங்கள் சிந்திக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் நல்ல பாக்கியங்களாக உங்களுக்கு அமையப்பெறும். மேலும் இன்ற தினத்திலே துளாராசியை பொறுத்த வரைக்கும் தாங்கள் எடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள், உத்தியோகத்திலே மேன்மை அடையக்கூடிய சிந்தனைகள், தொழில்கள் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறும். பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு சிறந்ததாக நல்ல நாளாக அமையப்பெறும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு அப்பா வழி மூலியமாக வரக்கூடிய சொத்துகள், பூர்வ புண்ணிய சொத்துக்கள், இந்த மாதிரி ரொம்ப நாளாக நாள்பட்ட பிரச்சனையாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நல்லாளாக அமையப்பெறும். அவங்களே சொந்தக்காரங்களே டீல்லாம் முடிச்சுட்டு நமக்கு ஒரு நல்ல முடிவாக கொடுப்பார்கள். வீடு, மனை, பூர்வீக சொத்து, நமக்கு ஏற்படக்கூடிய சொந்தமான பிரச்சனைகள், நாள்பட்ட வியாதிகள் இதெல்லாம் ஒரு தீர்வு வரக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் விருச்சிக ராசிகள் எதிர்கால திட்டங்கள், குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்கு எதிர்கால வாழ்க்கை, இதெல்லாம் நீங்கள் ஈட்டக்கூடிய திட்டம், அந்த திட்டமெல்லாம் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் இந்த நாளிலே முருகர் வழிபாடு மிகவும் சிறந்த நாளாக அமையப்பெறும். தனுர் ராசியை பொறுத்தவரையும் தொழில், உத்தியோக, வியாபார ஸ்தலங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் குலதெய்வங்கள், குலதெய்வ அருள், குரு, குல வழிபாடு, தாங்கள் இஷ்ட தெய்வங்கள், இந்த மாதிரி பல நாட்களாக செய்யக்கூடிய சாதனைகள், இந்த சாதனைகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான ஒரு நன்னாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் இந்த நாளிலே நீங்கள் ரொம்ப நாளாக செய்திருக்கக்கூடிய காரியங்கள், ஜபங்கள், பூஜைகள், தபஸ்கள், இந்த மாதிரியான சொந்தமாக செய்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்ல ஒரு வெற்றியையும் மன மகிழ்ச்சியும் நல்ல பாக்கியங்களையும் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் இந்த நாளிலே தாங்கள் கணவன் மனைவியோடு சேர்ந்து ஸ்தலங்கள் சென்று ஸ்தலங்களிலே தரிசனம் செய்து தீர்த்த யாத்திரைகள் இந்த மாதிரியான புனிதத்துவமான செய்யக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த நாள் அமையப்பெறும். நிறைய பாக்கியம் நிறைந்த நாள். குரு ஆராதனையும் மகாலட்சுமி ஆராதனையும் சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மகர ராசியை பொறுத்தவரையும் காலை 8:46 மணி வரை சந்திராஷ்டம தினம். அந்த 9 மணி வரையிலே புதியதான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அதற்கு அடுத்தபடியாக பாக்கியமான தினம் 9 மணிக்கு மேலே நல்ல பாக்கியமான தினம்.
மனமகிழ்ச்சி ஏற்படும், உடல் ஆரோக்கியம் ஏற்படும், மன சந்தோஷம் ஏற்படும். 2 நாளாக மனம் சார்ந்த விஷயங்களிலே குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த குழப்பங்கள்லாம் விடுபட்டு நல்ல முடிவு, நல்ல சிந்தனை ஏற்படக்கூடிய ஒரு நல்நாளாக அமையப்பெறும். உடல் ஆரோக்கியம் மேம்படும், மன ஆரோக்கியம் மேம்படும். மேலும் இந்த நாளிலே சனி ஆராதனை செய்வது மிகவும் சிறந்ததாக ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும். இந்த நாளிலே நீங்கள் சனி ஆராதனையும் முருகர் ஆராதனையும் செய்வது சிறந்ததாக அமையப்பெறும். கும்பராசியை பொறுத்தவரையும் சந்திராஷ்டம தினம். இந்த தினத்திலே புதியதான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவிகளே கருத்து வேறுபாடு, குடும்பத்திலே எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும், உத்தியோகத்தில், தொழிலில், வியாபார ஸ்தலத்தில், குடும்பத்தில் இந்த மாதிரியான எந்த ஒரு புது முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டாம். அப்படி கட்டாயம் அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் குருவை பிரார்த்தித்து, முன்னோர்களை பிரார்த்தித்து அந்த விஷயத்தை வேற யாரிடமாவது சஜஷன் கேட்டு அந்த விஷயத்தை செய்தால் அந்த விஷயம் வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்நாளாக அமையப்பெறும். மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். மேலும் இந்த தினத்திலே மனம் சஞ்சலமாக இருந்தாலும் அதிகமாக தெய்வ வழிபாட்டிலே செய்து இந்த நாளை தெய்வ வழிபாட்டிலே கழிக்க நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் இந்த தினத்திலே புதிய முயற்சிகளிலே ஈடுபட வேண்டாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்திலே சூரிய வழிபாடு மிகவும் சிறந்ததாக அமையப்பெறும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம். சிந்தனை செயல் மாறுபட்ட தினமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை எண்ணி இருப்பீர்கள், அந்த விஷயத்திற்கு மாறுபட்ட நிகழ்ச்சிகள் நடக்கப்பெறும். இருந்தாலும் மனம் சோர்வு தேவையில்லை. மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறும். குழந்தைகள் கல்வியிலே மேலோங்குவார்கள். பணம் சார்ந்த விஷயங்களிலே நிறைய சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் என்ற தினத்திலே பல வியாதிகளுக்கு தாங்கள் எடுக்க பல நாட்கட்பட்ட வியாதிகள்லாம் நிவர்த்தியாகி நல்ல மருந்துகள் கிடைக்கும். நல்ல மருத்துவரை அணுகி உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான சிந்தனைகள் செயல்கள் மேலோங்கும். இந்த நாளிலே குழந்தைகள் கல்வி மேலோங்குவார்கள். குழந்தைகளுக்கு பரீட்சைகளுக்கு தயாராகக்கூடிய அனைத்து புது முயற்சிகளும் வெற்றி தரக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் இந்த தினத்திலே குரு ஆராதனையும் முருகர் ஆராதனையும் செய்வது சிறந்ததான நாளாக இந்த நாள் அமையப்பெறும். இதுவரையிலே 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்த்தோமாக. இன்றைய தினம் பங்குனி உத்திரம் காலை 8:46 மணிக்கு உத்திர நட்சத்திரம் வந்துகிறது. அதனால் இன்றைய தினம் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் என்பது மிகவும் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த நாள். இந்த பங்குனி உத்திரத்திலே சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வர ஐக்கிய தினம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஜெகதா பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவ், உலகத்திற்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரன் ஐக்கிய தினம் என்று சொல்லக்கூடிய திருமணம் நடந்த பெற்ற நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. மேலும் சுப்பிரமணியர் உத்தர நட்சத்திரம் சுப்பிரமணியருக்கு உகந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறும். இந்த தினத்திலே தாங்கள் செய்யக்கூடிய சிவபெருமான் ஆராதனையும் முருகர் ஆராதனையும் தீப ஆராதனை, விளக்கு ஏற்றுதல், முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தல், பார்வதி பரமேஸ்வர வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், மனம் அமைதி பெறும், மனம் மகிழ்ச்சி ஏற்படும். இந்த மாதிரியான புதுவிதமான நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான பக்தி சார்ந்த விஷயங்களும் வாழ்க்கை முன்னேறுவதற்கான எதிர்மறையான எண்ணங்களை விளக்கி வாழ்க்கை முன்னேறுவதற்கான அனைத்து விதமான விஷயங்களும் கைகூடி வருவது நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் இந்த தினத்திலே தாங்கள் ஏதேனும் கேட்கக்கூடிய புதியதாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எங்களது ஜோதிட குழுமத்தில் ஆராய்ச்சி செய்து தாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்கும். நன்றி, நமஸ்காரம்.